எல்லோருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் வாழ்க்கையில் என்னைக்காவது இவனுக்கு நான் எவ்வளவோ நல்லது பண்ணிட்டேன், ஆனால் இவன் திரும்ப திரும்ப என்னை அசிங்கப்படுத்துகிறானே, இவனை இன்னும் எவ்வளவுதான் பொறுத்து போகிறது, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இல்லையா அப்படின்னு யோசித்து கோபப்பட்டு மனசு உடைஞ்சு போயிருக்கீங்களா? நம்மள பல பேர் வாழ்க்கையில் தினமும் அனுபவிக்கிற ஒரே பிரச்சனை இதுதான். ஆஃபீஸில் நம்ம கூட வேலை செய்கிற ஒருத்தனாக இருக்கலாம், சொந்தக்காரங்களில் ஒருத்தராக இருக்கலாம், இல்லை நாம் ரொம்ப நம்பின நண்பனாக கூட இருக்கலாம். நாம் அமைதியாக போக போக அவங்க நம்மளை பலவீனமானவன்னு நினச்சிக்கிட்டு மேலே மேலே மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, போனா போகுது, குடும்ப பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு அமைதியாக போனால் அதை நம்ம பயம்னு நினச்சிக்கிட்டு இன்னும் அதிகமாக வம்பிழுப்பாங்க. ஆனால் பகவத்கீதையில் கண்ணன் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறான் தெரியுமா? பொறுமைங்கிறது ரொம்ப நல்ல குணம்தான், ஆனால் அந்த பொறுமைக்கு ஒரு எல்லை கோடு இருக்கணும். எல்லை மீறுற இடத்துல அமைதியாக இருக்கிறது பொறுமை கிடையாது, அது கோழைத்தனம். மகாபாரதத்தில் ஒரு அற்புதமான சம்பவம் நடக்குது. கண்ணன் நினைச்சிருந்தா ஒரே ஒரு நொடியில தட்டி தூக்கி இருக்க வேண்டிய ஒருத்தனை வேடிக்கை பார்த்துக்கிட்டு 100 தடவை அவன் ஏசுனதையும் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஏன் கண்ணா இப்படி அமைதியா இருக்க? உன்னை இவ்வளவு அசிங்கமா பேசுறானே, உனக்கு கோபமே வரலையா அப்படின்னு சுத்தி இருந்த எல்லாரும் கொதிச்சு போய் நின்னப்ப கூட கண்ணன் புன்னகையோட அமைதியா இருந்தான். ஆனா 100 முடிஞ்சு 101வது தவறு நடக்கும்போது அங்க கண்ணன் காட்டின அவதாரம் என்ன? அவனோட விரல்ல இருந்து கிளம்பின சுதர்சன சக்கரம் என்ன பண்ணுச்சு? அந்த கதைதான் சிசுபாலன் வதம். சிசுபாலன் யாரு தெரியுமா? வெளியாளு கிடையாது, கண்ணனுக்கு சொந்த அத்தை பையன். அதாவது நம்ம பாஷையில சொல்லணும்னா சொந்த மச்சா முறை விளையணும். ஆனா அவனுக்கு பிறந்த நாள்ல இருந்தே கண்ணன் மேல ஒரு அநியாயமான வெறுப்பு, ஒரு தீராத பொறாமை. சிசுபாலன் பிறக்கும்போது சாதாரண குழந்தையா பிறக்கல. 4 கைகள் 3 கண்ணோட ஒரு விசித்திரமான, பார்க்கவே பயமுறுத்துற ரூபத்துல தான் பிறக்கிறான். அவனோட அப்பா சேதி நாட்டு ராஜா தமகோஷன், அம்மா சாசாகி. சாசாகி யாருன்னா கண்ணனோட அப்பா வசுதேவரோட சொந்த தங்கை. குழந்தை இப்படி ஒரு விகாரமான ரூபத்தில் பிறந்த உடனே அந்த அரண்மனையே அதிர்ச்சி அடைஞ்சு போச்சு. ஐயோ, என்ன இது, நம்ம வீட்டில் இப்படி ஒரு குழந்தை பிறந்திருக்கே அப்படின்னு எல்லாரும் அலறி அடிச்சு ஓடுறாங்க. ஜோசியர்களையும் பெரிய பெரிய ஞானிகளையும் கூப்பிட்டு கேட்குறாங்க, இந்த குழந்தைக்கு ஏன் இப்படி 4 கையும் 3 கண்ணும் இருக்கு, இதனால இந்த நாட்டுக்கு என்ன ஆபத்து வரப்போகுது அப்படின்னு தாய் சாசாகி கண்ணீரோட கேட்குறா. அப்போ அசரீரம் ஒன்று ஒலிக்குது. சாசாகி, நீ பயப்படாத, இந்த குழந்தை பிறந்த உடனே இப்படி விகாரமா இருந்தாலும் யாருடைய மடியில உட்காரும் போது இதோட கூடுதல் 2 கைகளும் நெத்தியில இருக்கிற 3வது கண்ணும் மறையுதோ அவன் கையால தான் இந்த குழந்தைக்கு மரணம் நிகழும் அப்படின்னு அந்த அசரீரி சொல்லுது. இதை கேட்டதும் தாய் சாசாகிக்கு ஒரு பக்கம் நிம்மதி, இன்னொரு பக்கம் பயம். நிம்மதி என்னன்னா குழந்தையோட உருவம் மாறப்போகுது. பயம் என்னன்னா யாரோ ஒருத்தன் கையால தான் தன் பையனுக்கு சாவு வரப்போகுதுங்கிற உண்மை. அதற்கு பிறகு சேதி நாட்டு அரண்மனைக்கு யாரெல்லாம் வர்றாங்களோ அந்த அரசர்கள், குருமார்கள், பண்டிதர்கள்னு எல்லார் மடியிலையும் தாய் சாசாகி அந்த சின்ன குழந்தைய தூக்கி தூக்கி வச்சு பார்க்கறா. யார் மடியில வச்சாவது அந்த உடம்புல இருக்கிற மாற்றம் மறையாதா? தன் பையனை கொல்ல போற அந்த ஆள் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியாதா அப்படின்னு ஒரு தாயோட தவிப்போட எல்லார் மடியிலையும் வைக்கிறா. ஆனா குழந்தை அப்படியே தான் இருக்கு, எந்த மாற்றமும் வரல. நாட்கள் போகுது. ஒரு நாள் துவாரகையிலிருந்து கண்ணனும் அவனோட அண்ணன் பலராமனும் சேதி நாட்டுக்கு வர்றாங்க. சொந்த அத்தை வீடு இல்லைங்களா, அத்தையை பார்க்கணும், தம்பியை பார்க்கணும்னு அன்போட வர்றாங்க. கண்ணன் அரண்மனைக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே தாய் சாசாகி ஓடி வந்து கண்ணனை கட்டி பிடிச்சு வரவேற்கிறா. அப்புறம் தொட்டில்ல படுத்துக்கிட்டு இருந்த தன் மகனை தூக்கிட்டு வந்து, கண்ணா, உன் தம்பியை கொஞ்சம் பிடிடா அப்படின்னு சொல்லி கண்ணனோட மடியில அந்த சின்ன குழந்தைய வைக்கிறா. அவ்வளவுதான். கண்ணன் தன் கைகளால் அந்த சின்ன குழந்தைய தொட்டு தன் மடியில வச்ச அந்த அடுத்த நொடி ஒரு மிகப்பெரிய அதிசயம் நடக்குது. சிசுபாலனோட உடம்புல இருந்த அந்த கூடுதல் 2 கைகளும் மாயமா மறைஞ்சு போய் அவன் ஒரு அழகான சாதாரண குழந்தையா மாறுறான். சுத்தி நின்ன எல்லாரும் ஆச்சரியத்துல உறைஞ்சு போறாங்க. ஆனா தாய் சாசாகிக்கு நெஞ்சு அடைச்சிக்கிட்டு வருது. ஏன்னா அசரீரி சொன்ன விஷயம் அவளுக்கு ஞாபகம் வருது. யார் மடியில வச்சு இந்த மாற்றம் நடக்குதோ அவன் கையால தான் இவனுக்கு மரணம். அப்போ தன் சொந்த அண்ணன் பையனான இந்த கண்ணன் கையால தான் தன் மகன் இறக்க போறானா? இதை நினைச்சதும் அந்த தாயால தாங்க முடியல. உடனே கண்ணனோட காலில் போய் விழுந்து கதறி அழுகிறா.
கண்ணா, நீ கடவுளோ மனுஷனோ எனக்கு தெரியாதுடா. ஆனா நீ என் அண்ணன் பையன், என் பெத்த வயிறு எளியுதுடா. உன் தம்பியோட உசுறு உன் கையில தான் இருக்குன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ மனசு வச்சா என் மகனை காப்பாற்ற முடியும். எனக்கு ஒரு வாக்குறுதி தாயாண்டா அப்படின்னு சொல்லி கண்ணீரும் கம்பளையுமா வேண்டி கேட்கிறா. கண்ணன் தன் அமைதியான கருணை நிரம்பிய அந்த பார்வையால அத்தைய பார்க்கறான். அவளை தூக்கி நிறுத்தி, அத்தை, என்ன வாக்குறுதி வேணும்னு கேளுங்க, நான் தர்றேன் அப்படின்னு சொல்றான். சாசாகி கேட்குறா, கண்ணா, உங்க மனசு எனக்கு புரியுது. உங்க மகனுக்காக நீங்க கேட்குற இந்த ஆதரவு ஒரு தாயோட நியாயமான தவிப்பு. நான் உங்களுக்கு வாக்கு தர்றேன். உங்க மகன் எனக்கு எதிராக செய்கிற 100 தவறுகளை, 100 அவமானங்களை நான் பொறுத்துப்பேன். 100 தவறுகள் வரைக்கும் அவனை நான் தண்டிக்க மாட்டேன், மன்னிச்சு விட்டுருவேன். இதை கேட்டதும் சாசாகிக்கு அளவு கடந்த சந்தோஷம். அப்பாடா, 100 தவறுகளா? ஒரு மனுஷன் தன் வாழ்நாளில் எவ்வளவோ தப்பு பண்ணுவான். ஆனா சொந்த மச்சான 100 தடவை வம்பிழுப்பா. கண்டிப்பா என் மகன் 100 தப்பு பண்ண மாட்டான், அவன் பொழைச்சுப்பான் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு நிம்மதி பெருமூச்சு விடுறா. ஆனா சாசாகிக்கு அப்ப தெரியாது, பொறாமையும் அகந்தையும் தலைக்கேறுனா ஒரு மனுஷன் 100 தவறுகளை செய்யறதுக்கு பல வருஷங்கள் தேவைப்படாது, ஒரே நாள் போதுங்கிற உண்மை. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையிலையும் நாம சில பேருக்கு இப்படிதான் வாய்ப்புகளுக்கு மேல வாய்ப்புகள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். சரி, போனா போகுது, நம்ம சொந்தம் தானே, போனா போகுது நம்ம நண்பன் தானே, போனா போகுது நம்ம கூட வேலை செய்யறவன் தானே அப்படின்னு நம்ம அவங்க செய்யற தப்புகளை நாம மன்னிக்க அவங்க மனசுல என்ன வளரும் தெரியுமா? நாம என்ன செஞ்சாலும் இவன் எதிர்த்து கேட்க மாட்டான்கிற அகந்தையும் திமிரும் தான் வளரும். சிசுபாலனுக்கும் அதுதான் ஆச்சு. கண்ணன் கொடுத்த அந்த 100 மன்னிப்புகள் அவனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கல, மாறாக அவனோட அழிவுக்கு அடித்தளமா மாறுச்சு. அப்படி என்னதான் பண்ணான் இந்த சிசுபாலன்? கண்ணன் மேல அவனுக்கு ஏன் அவ்வளவு வெறி? ருக்மிணி கல்யாணத்துல என்ன நடந்தது? இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில என்னைக்காவது நீங்க யாருக்கோ ஒரு பெரிய உதவியையோ இல்ல நன்மையையோ செஞ்சிருப்பீங்க. ஆனா அவங்க அந்த உதவியை நினைச்சு பார்த்து உங்களுக்கு நன்றியோட இருக்கிறத விட்டுட்டு உங்களையே எதிரியா நினைச்சு உங்க மேல அநியாயமான வெறுப்பையும் பொறாமையையும் வளர்த்துக்கிட்டத பார்த்திருக்கீங்களா? நான் உனக்கு என்னடா கெடுதல் செஞ்சேன், உனக்கு நல்லது தானே பண்ணேன், அப்புறம் ஏண்டா என் மேல இவ்வளவு வன்மத்தை கக்குற அப்படின்னு நாம மனசு உடைஞ்சு கேட்கிற சூழ்நிலை நமக்கு பலமுறை நடந்திருக்கும். சிசுபாலனோட கதையிலையும் சரியா இதுதான் நடக்குது. சிசுபாலனுக்கு விவரம் தெரிய ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே அவனோட மனசுல கண்ணனை பற்றிய ஒரு தவறான எண்ணம் விதையா ஊன்றப்படுது. தான் பிறக்கும்போது 4 கைகளோடையும் 3 கண்ணோடையும் விகாரமா இருந்ததும் கண்ணன் தொட்ட உடனே அது மாறினதும் அவனுக்கு தெரிய வருது. ஆனா அதை நினைச்சு அவன் கண்ணனுக்கு நன்றி உள்ளவனா மாறல. மாறாக அவனோட அகந்தை என்ன நினைச்சது தெரியுமா? அப்போ ஏன் வாழ்க்கையோட முடிவே இந்த கண்ணன் கையில தான் இருக்கா? ஏன் பிறப்பையே தீர்மானிக்கிற அளவுக்கு இவன் பெரிய ஆளா? இவன் யாரு என்ன ஆள்றதுக்கு அப்படின்னு அவனோட ஈகோ தலைக்கு ஏறுது. இந்த பொறாமைக்கு இன்னும் எண்ணெய் ஊத்துற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அதுதான் விதர்ப நாட்டு இளவரசி ருக்மிணியின் திருமணம். ருக்மிணி யாரு? விதர்ப நாட்டு ராஜாவான பீஷ்மகனின் மகள். ருக்மிணி சின்ன வயசுல இருந்தே கண்ணனோட புகழையும் அவனோட கல்யாண குணங்களையும் கேட்டு கேட்டு தாம் மனசார கண்ணனையே கணவனா நினைச்சு காதலிச்சு வந்தா. ஆனா ருக்மிணியோட அண்ணன் ருக்மி இருக்கானே, அவன் கண்ணனுக்கு அநியாயமான எதிரி. ருக்மி என்ன நினைக்கிறான்? ஏன் தங்கச்சிய அந்த மாடு மேய்க்கிற கண்ணனுக்கு கொடுக்க மாட்டேன், சேதி நாட்டு இளவரசனும் என் நண்பனுமான சிசுபாலனுக்குத்தான் கட்டி வைப்பேன் அப்படின்னு பிடிவாதமா முடிவு பண்றான். சிசுபாலனுக்கும் ருக்மிணிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஏன்னா ருக்மிணி உலகிலேயே பேரழகி. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தாம் பெருமை இன்னும் கூடும்னு சிசுபாலன் கனவு கண்டுகிட்டு இருந்தான். கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. சேதி நாட்டிலிருந்து சிசுபாலன் பெரிய ஊர்வலத்தோட விதர்ப நாட்டுக்கு வரான். மாப்பிள்ளை அரியணையில உட்காந்து இன்னைக்கு ருக்மிணி எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு மிடுக்கா சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா அங்கே என்ன நடந்தது தெரியுமா? ருக்மிணிக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சமும் விருப்பமில்லை. அவ ஒரு அந்தணர் மூலமா துவாரகையில இருக்கிற கண்ணனுக்கு அவசரமா ஒரு ரகசிய கடிதம் அனுப்புறா. கண்ணா, நான் மனசார உன்னைத்தான் புருஷனா நினைச்சு வாழ்கிறேன். என்னை இந்த சிசுபாலன் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண பார்க்கறான். நீ வந்து என்னை காப்பாத்தலனா நான் என் உயிரையே விட்டுடுவேன் அப்படின்னு அந்த மடல்ல எழுதுறா. கடிதம் கிடைச்ச அடுத்த கணமே கண்ணன் தன் தேரில் ஏறி விதர்ப நாட்டுக்கு மின்னல் வேகத்துல வரான். ருக்மிணி கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு வெளியே வர்ற அந்த துல்லியமான தருணத்துல கண்ணன் அவளை தன் தேரில் ஏத்திக்கிட்டு சுத்தி நின்ன ஆயிரக்கணக்கான வீரர்களையும் சிசுபாலனையும் வேடிக்கை பார்க்க வச்சுட்டு ருக்மிணிய கூட்டிட்டு போயிடுறான். சிசுபாலனுக்கு அப்படியே தலை சுத்தி போச்சு.
எல்லார் முன்னாடியும் தான் மூக்கு அறுப்பட்டு போச்சுன்னு அவனுக்கு தோணுச்சு. என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணை தூக்கிட்டு போயிட்டானே, என்னை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்னு அவனுக்கு கண்ணன் மேல இருந்த பொறாமை இப்போ கொழுந்து விட்டு எரியிற வன்மமா மாறுது. யோசிச்சு பாருங்க, சிசுபாலன் இங்க என்ன தப்பு பண்ணா? ருக்மிணியின் மனசுல கண்ணன் தான் இருக்காங்கிற உண்மை அவனுக்கு தெரியும். ஆனா அவளோட விருப்பத்தை மதிக்காம அவ அண்ணன் ருக்மியோட பலத்தை வச்சுக்கிட்டு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண நினைச்சான். அவனோட சுயநலமும் அகந்தையும் தான் அவனை அங்கே தோற்கடிச்சது. ஆனா அவன் தான் தப்ப உணர்ந்தானா? இல்ல. மனுஷங்களோட கெட்ட குணமே இதுதான். நாம செய்யற தப்பால நமக்கு ஒரு பின்னடைவு வந்தா நாம எங்க தப்பு பண்ணோன்னு யோசிக்க மாட்டோம். மாறாக, அவனால தான் எனக்கு இப்படி ஆச்சு, இவனால தான் என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு அடுத்தவங்க மேல பழிய போட்டு பழிவாங்க துடிப்போம். சிசுபாலனும் அதைத்தான் செஞ்சான். அன்றையிலிருந்து அவனோட ஒரே வேலை கண்ணனை எங்கெல்லாம் அசிங்கப்படுத்த முடியுமோ, எங்கெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் அசிங்கப்படுத்துறது தான். கண்ணன் துவாரகையில இல்லாத நேரமா பார்த்து துவாரகை மேல படையெடுத்து போய் தாக்குறான். கண்ணனோட யாதவ மக்களை துன்புறுத்துறான். கண்ணனோட குதிரைகளை திருடுறான். இப்படி சின்னத்தனமான கேவலமான காரியங்களெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். ஆனா கண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா? கண்ணன் நினைச்சிருந்தா அந்த நிமிஷமே சேதி நாட்டு மேல படையெடுத்து போய் சிசுபாலனை ஒரே நொடியில அழிச்சிருக்க முடியும். ஆனா கண்ணன் அமைதியாயிருந்தான். ஏன் அமைதியாயிருந்தான்? ஒன்று, தன் அத்தைக்கு கொடுத்த அந்த 100 தவறுகள் மன்னிப்பேன்கிற வாக்குறுதி. இரண்டாவது, தர்மத்தின் வழி நின்றது. கண்ணன் கணக்கு பண்ணிக்கிட்டே இருந்தான். 1, 2, 3 அப்படின்னு சிசுபாலன் செய்கிற ஒவ்வொரு அநியாயத்தையும் தான் மனசுக்குள்ள எண்ணிக்கொண்டே வந்தான். ஆனா வெளியே சிரிச்ச முகத்தோட அமைதியாயிருந்தான். நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி மனிதர்களை நாம தினமும் பார்க்கிறோம் இல்லையா? நம்ம வளர்ச்சி பிடிக்காம, நம்ம நிம்மதியா வாழுறது பிடிக்காம நம்மளை பத்தி தேவையில்லாத வதந்திகளை பரப்புவாங்க. ஆபீஸ்ல நம்ம பேரை கெடுக்க பாப்பாங்க. குடும்பத்துல நம்மளை பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் பேசுவாங்க. நாம அமைதியா போக போக, பாத்தியா அவன் பயந்துட்டான், அதான் பதிலே சொல்லல அப்படின்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வந்து இன்னும் அதிகமா ஆடுவாங்க. ஆனா அந்த இடத்துல நாம கண்ணன் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? ஒருத்தன் நம்மளை வம்பிழுக்கிறான்ங்கிறதுக்காக உடனே நாமளும் அவனோட இறங்கி சண்டை போடக்கூடாது. நம்ம கோபத்தையும் பொறுமையையும் நாம தான் கட்டுப்படுத்தணும். ஆனா அதே நேரத்துல அவனோட ஒவ்வொரு தவறையும் நாம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். சிசுபாலன் நினைச்சான், கண்ணன் என் தப்பெல்லாம் பார்த்து பயந்துட்டான், அதான் என்னை எதுவுமே செய்யல அப்படின்னு. ஆனா அவனுக்கு தெரியாது, கண்ணன் அமைதியா இருந்தது அவனோட பயத்தால இல்ல, அவனுக்கு கொடுத்த காலக்கடை முடிவடையலைங்கிற ஒரே காரணத்தால தான். சிசுபாலனோட இந்த அகந்தை அடுத்து என்ன எல்லைக்கு போச்சு? தர்மர் நடத்திய அந்த பிரம்மாண்டமான ராஜசூய யாகத்துல என்ன நடந்தது? இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம மனசுல ஒருத்தரை பத்தின பொறாமையோ இல்ல வெறுப்போ ஒரு தடவை விதைக்கப்பட்டுட்டா அது சும்மா இருக்குமா? நாம பார்க்குற ஒவ்வொரு விஷயத்திலையும், அவங்களோட ஒவ்வொரு வளர்ச்சியிலையும் அந்த வெறுப்பு இன்னும் அதிகமா எரியத்தானே செய்யும். அவன் மட்டும் எப்படி இவ்வளோ நல்லா இருக்கலாம், அவன் மட்டும் எப்படி எல்லார்கிட்டையும் பேர் வாங்கலாம் அப்படின்னு நம்ம சுத்தி இருக்கிற சில பேரோட மனசு எரியும் பாருங்க. அதுக்கு மருந்தே கிடையாதுங்க. சிசுபாலனுக்கும் சரியா இதுதான் ஆச்சு. ருக்மிணி சம்பவத்துக்கு அப்புறம் சிசுபாலனுக்கு கண்ணனோட பேரை கேட்டாலே உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சது. துவாரகையில கண்ணன் ஒரு மாபெரும் ராஜ்யத்தை உருவாக்கி மக்களுக்கெல்லாம் அன்பானவனா ஒரு அவதார புருஷனா வாழறத பார்த்து சிசுபாலனால தாங்கிக்கவே முடியல. கண்ணன் என்ன பண்ணாலும் அதுல குற்றம் கண்டுபிடிக்கிறது தான் அவனோட ஒரே வேலையா மாறுச்சு. கண்ணன் காடு மேடெல்லாம் மாடு மேய்ச்சதை வச்சு கிண்டல் பண்றது, கோகுலத்துல வெண்ணெய் திருடினதை வச்சு அசிங்கமா பேசுறது, பூதனைய கொன்னது, கம்சனை அழிச்சதுன்னு கண்ணனோட வீர செயல்கள் எல்லாத்தையும் ஏதோ தந்திரம் பண்ணி ஜெயிச்ச மாதிரி அசிங்கப்படுத்தி பேசுறத ஒரு வழக்கமாவே வச்சிருந்தான். ஆனா கண்ணன் இதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா சிங்கத்தை பார்த்து நாய் குறைச்சா சிங்கம் திரும்பி பார்த்து குறைக்காது. அது பாட்டுக்கு தான் வேலையை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். கண்ணனும் அதே அமைதியோட தன் கடமைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஆனா சிசுபாலனோட இந்த பொறாமை விதை போக போக ஒரு பெரிய விஷ விருட்சமா மாறத் தொடங்குச்சு. அதுக்கு அடுத்து வந்த நாட்கள்ல பாண்டவர்கள் தங்களோட புதிய தலைநகரமான இந்திரபிரஸ்தத்தை உருவாக்குறாங்க. தர்மர் தன்னோட தம்பிகளான பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் உதவியோட அந்த இந்திரபிரஸ்தத்தை ஒரு அசாத்தியமான, பார்க்கறவந்த கண் வியக்கிற மாதிரியான மாளிகையா மாத்துறாரு.
தர்மருக்கு ஒரு ஆசை வருது. உலகத்துல இருக்கிற எல்லா மன்னர்களையும் கூப்பிட்டு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்காக ஒரு மாபெரும் ராஜசூய யாகம் நடத்தணும்னு முடிவு பண்றாரு. இந்த ராஜசூய யாகம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. பாரத தேசத்துல இருக்கிற அத்தனை ராஜாக்களும் அங்க வரணும், தர்மரை பேரரசரா ஏத்துக்கணும். இந்த யாகத்தை நடத்துறதுக்கு முன்னாடி தர்மர் கண்ணன் கிட்ட ஆலோசனை கேட்கிறாரு. கண்ணா, நான் இந்த ராஜசூய யாகத்தை நடத்தலாமா? எனக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. கண்ணன் புன்னகையோட சொல்றான், தர்மரே, நீங்க தர்மத்தின் வடிவம், நீங்க இந்த யாகத்தை தாராளமா நடத்தலாம். ஆனா அதுக்கு முன்னாடி உலகத்துக்கே சவாலா இருக்கிற அநீதியின் வடிவமான ஜராசந்தனை நீங்க வீழ்த்தணும் அப்படின்னு சொல்றான். ஜராசந்தன் யாரு தெரியுமா? மகத நாட்டின் கொடூரமான ராஜா. நூற்றுக்கணக்கான ராஜாக்களை சிறையில் அடைச்சி வச்சு அவங்கள பலி கொடுக்க நினைச்ச ஒரு அரக்கன். அந்த ஜராசந்தனுக்கு நெருங்கிய நண்பன் தான் நம்ம சிசுபாலன். கண்ணனோட சூழ்ச்சியாலும் பீமனோட பலத்தாலும் ஜராசந்தன் சம்ஹரம் செய்யப்படுறான். சிறையில இருந்த அத்தனை ராஜாக்களையும் கண்ணன் விடுதலை பண்றான். இத பார்த்ததும் சிசுபாலனுக்கு கோபம் பலைக்கேறுது. என் நண்பன் ஜராசந்தனையே கொன்னுட்டாங்களா? அதுவும் இந்த மாயக்கண்ணனோட வழிகாட்டுதல்ல பீமன் கொன்னுட்டானா அப்படின்னு அவனால அந்த அதிர்ச்சியிலிருந்து மீளவே முடியல. கண்ணன் மேல இருந்த பொறாமை இப்போ கொடூரமான பகையா மாறுது. இந்த ராஜசூய யாகம் மட்டும் நடக்கட்டும், அங்க வந்து இந்த கண்ணனையும் பாண்டவர்களையும் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு மனசுக்குள்ள வன்மத்தை ஏத்திக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கான். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையிலையும் நாம சில பேரை பார்ப்போம். நாம ஒரு நல்ல காரியம் செய்ய நினைப்போம், இல்ல நம்ம குடும்பத்துல ஒரு நல்ல விசேஷம் நடக்கும், சுத்தி இருக்கிற எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனா ஒரே ஒருத்த மட்டும் மூளையில உட்கார்ந்துக்கிட்டு இவனுக்கு எப்படி இவ்வளோ நல்லது நடக்கலாம், இந்த விசேஷத்தை எப்படி கெடுக்கலாம் அப்படின்னு டெட்டம் போட்டுக்கிட்டு இருப்பான். அவங்களுக்கு நம்ம மேல எந்த தனிப்பட்ட கோபமும் இருக்காது. நாம வளர்றோமே, நாம நல்லா இருக்கோமே என்கிற அந்த ஒரே ஒரு பொறாமை தான் அவங்கள அப்படி யோசிக்க வைக்கும். சிசுபாலனுக்கும் அதே நிலைமைதான். தர்மர் நடத்துற ராஜசூய யாகத்துக்கான அழைப்பிதழ் எல்லா நாட்டுக்கும் போகுது, சேதி நாட்டுக்கும் போகுது. சிசுபாலன் அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு இந்திரபிரஸ்தத்துக்கு கிளம்புறான். ஆனா வாழ்த்துறதுக்காக இல்ல, அந்த யாகத்தையே சீர்குலைக்கணுங்கிற துரோக எண்ணத்தோட கிளம்புறான். இந்திரபிரஸ்தத்துல யாகத்துக்கான வேலைகள் பிரம்மாண்டமா நடக்குது. நாட்டின் மூலை முடுக்கிலிருந்தெல்லாம் முனிவர்கள், ரிஷிகள், பெரிய பெரிய மன்னர்கள், பீஷ்மர், துரோணர், கிருபர்னு அத்தனை சான்றோர்களும் வந்து கூடுறாங்க. யாகம் வெற்றிகரமா தொடங்குது. ஆனா அந்த யாகத்தின் உச்சக்கட்டத்துல ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. இந்த மாபெரும் சபையில இருக்கிற அத்தனை பேரையும் விட முதல்ல யாருக்கு நாம அக்ர பூஜை, அதாவது முதல் மரியாதை கொடுக்கணும்? அந்த கேள்விதான் சிசுபாலனோட 100 தவறுகளின் கவுண்டவுன் வேகமா ஓடத் தொடங்கிறதுக்கு காரணமா அமைய போகுது. சபையில பீஷ்மர் என்ன சொன்னாரு? கண்ணனுக்கு முதல் மரியாதை கொடுக்கப்பட்ட போது சிசுபாலன் எப்படி வெடிச்சான்? அந்த கேள்விக்கான பதிலை விடை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் நம்ம நிஜ வாழ்க்கை பக்கமும் திரும்பி பார்க்கணும். ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது ஏதோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி புத்தகத்துல எழுதப்பட்ட வெறும் கதை கிடையாது. அது இன்னைக்கு நாம வாழ்ற ஒவ்வொரு நொடிக்கும் தேவையான தெளிவான வாழ்க்கை வழிகாட்டி. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்க ஆஃபீஸ்ல இல்ல உங்க சொந்த பந்தங்கள்ல இல்ல நீங்க இருக்கிற சமூகத்துல சில மனிதர்களை பார்த்திருக்கீங்களா? நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்த்துக்கிட்டு யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காம அமைதியா உங்க பாதையில போய்கிட்டு இருப்பீங்க. ஆனா திடீர்னு ஒருத்தன் வந்து உங்ககிட்ட வம்பிழுப்பான். நீங்க செஞ்ச ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை பிடிச்சுக்கிட்டு எல்லார் முன்னாடியும் உங்களை அசிங்கப்படுத்த பார்ப்பான். இவன் என்ன பெரிய இவனா, இவனுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு உங்களை மட்டம் தட்டி பேசுவான். அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் பாருங்க. டேய், நான் பாட்டுக்கு என் வழியில தானே போய்கிட்டு இருக்கேன், நான் உன்னை என்னடா பண்ண, எதுக்காக என் மேல இவ்வளவு வன்மத்தை கக்குற? அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் நம்ம வாழ்க்கையில இருக்கிற சிசுபாலன்கள். சிசுபாலன் கண்ணனை பார்த்து ஏன் அவ்வளவு கோபப்பட்டான்? கண்ணன் அவனுக்கு என்ன கெடுதல் செஞ்சான்? சிசுபாலன் பிறந்தப்போ அவனோட விகாரமான உடம்ப மாத்தி அவனுக்கு ஒரு சாதாரண மனித வாழ்க்கையை கொடுத்ததே கண்ணன் தான். ஆனா சிசுபாலனுக்கு கண்ணன் மேல நன்றி உணர்வு வரல. ஏன் தெரியுமா? அகந்தை இருக்கிற மனிதர்களுக்கு தங்களுக்கு உதவி செஞ்சவங்களை பார்த்தாலே ஒரு விதமான எரிச்சல் வரும். இவன் நமக்கு உதவி செஞ்சிட்டான், அப்போ இவன் நமக்கு மேல உயர்வானவனா அப்படிங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை தான் நாளடைவில் கொடூரமான பொறாமையாவும் வெறுப்பாவும் மாறுது. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட மனிதர்களை நாம சந்திக்கும்போது நாம என்ன பண்றோம்? அவன் நம்மளை பத்தி ஒரு தப்பான வார்த்தை சொன்ன உடனே நாமளும் கோபப்பட்டு அவனை விட 4 வார்த்தை அசிங்கமா பேசி அவனோட இறங்கி சண்டை போல ஆரம்பிச்சிடுறோம். கடைசியில என்ன ஆகுது?
அவனோட கெட்ட குணத்துக்கு முன்னாடி நம்மோட நிம்மதியும் நம்மோட கண்ணியமும் தான் நாசமா போகுது. ஆனா கண்ணன் இந்த இடத்துல நமக்கு என்ன கத்துக் கொடுக்கறான் தெரியுமா? ஒருத்தன் நம்மள வம்பிழுக்கிறான் என்பதற்காக உடனே நாம ரியாக்ட் பண்ணக்கூடாது. அமைதியா இருக்கிறது பலவீனம் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய வியூகம். யோசிச்சு பாருங்க, சிசுபாலன் கண்ணனை எவ்வளவு தடவை அசிங்கப்படுத்தியும் கண்ணன் ஏன் உடனே சுதர்சன சக்கரத்தை எடுக்கல? ஒன்று, அத்தைக்கு கொடுத்த வாக்குறுதி. இரண்டாவது, சிசுபாலனோட அத்தனை தவறுகளும் மக்களோட கண்ணு முன்னாடி வெளிப்படணும். அவன் செய்யற ஒவ்வொரு தப்பும் எல்லாரும் பார்க்கிற மாதிரி அம்பலமாகணும். அப்போதான் அவனுக்கு தண்டனை கொடுக்கும்போது, ஐயோ பாவம், கண்ணன் அநியாயமா கொன்னுட்டானேன்னு யாரும் சொல்ல முடியாது. இவன் தண்டனைக்கு முற்றிலும் தகுதியானவன்தான்னு உலகமே ஏத்துக்கும். இதுதாங்க கிருஷ்ண வியூகம். நம்ம வாழ்க்கையிலையும் நம்மள தேவையில்லாம வம்புழுக்கிற, நம்ம நிம்மதியை கெடுக்க நினைக்கிற மனிதர்கள்கிட்ட நாம செய்ய வேண்டிய முதல் விஷயம் மௌனம். அவங்க பேசுற அத்தனை பொய்யையும், அவங்க செய்யற அத்தனை அநியாயத்தையும் மௌனமா கவனிங்க. அவங்களோட தவறுகள் தானாகவே அவங்கள சுத்தி ஒரு வலைய பின்னும். அவங்க நினைக்கலாம், நாம இவனை பத்தி என்ன வேணா பேசலாம், இவன் திரும்ப கேட்கவே மாட்டான்னு. ஆனா அவங்களுக்கு தெரியாது, நீங்க உங்களோட அமைதியால அவங்களோட தவறுகளுக்கான கணக்கை எண்ணிக்கொண்டிருக்கிறீங்கன்னு. கண்ணன் அப்படிதான் இருந்தான். சேதி நாட்டுல இருந்து இந்திரபிரஸ்தத்துக்கு வந்த சிசுபாலன் சபை நடக்கிற இடத்துல கர்வத்தோட நடந்து வர்றான். அவனோட முகத்துல ஒரு விதமான கொடூரமான புன்னகை. இன்னைக்கு இந்த ராஜசூய யாகத்துல என்ன நடக்கப் போகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு மனசுக்குள்ள எண்ணத்தோட வரான். அங்கே சபை கூடியாச்சு. தருமர் தலை நிமிர்ந்து நிற்கிறாரு. பீஷ்மர் பக்கத்துல நிற்கிறாரு. முனிவர்கள்லாம் அமர்ந்திருக்காங்க. அப்போ பீஷ்மர் எழும்பி நிற்கிறாரு. அந்த மாபெரும் சபையை பார்த்து கம்பீரமான குரல்ல ஒரு அறிவிப்பு வெளியிடுறாரு. அந்த அறிவிப்பு தான் சிசுபாலனோட மனசுக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பொறாமைய ஒரு மாபெரும் எரிமலையா வெடிக்க வைக்க போகுது. பீஷ்மர் அப்படி என்ன சொன்னாரு? கண்ணனுக்கு வழங்கப்பட்ட அந்த முதல் மரியாதையை பார்த்து சிசுபாலன் எப்படி சபையில கத்துனா? அந்த பிரம்மாண்டமான சபையில உலகத்தின் மூலை முடுக்கிலிருந்து வந்த அத்தனை பேரரசர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் அமர்ந்திருக்காங்க. அப்போ தர்மர் ரொம்ப பணிவோட எழும்பி பீஷ்மரை பார்த்து கேட்கிறாரு, பிதாமகரே, இந்த யாகத்தின் மிக முக்கியமான தருணம் இது. இந்த சபையில் இருக்கிற அத்தனை சான்றோர்களுக்கும் அரசர்களுக்கும் முன்னாடி நாம செய்யப்போற முதல் மரியாதை யாருக்கு சேர வேண்டும்? தகுதியிலும் ஞானத்திலும் வீரத்திலும் தர்மத்திலும் முதன்மையானவர் யாருன்னு நீங்களே சொல்லுங்க அப்படின்னு பணிவா கேட்கிறாரு. அப்போ அந்த கம்பீரமான சபையில பிதாமகர் பீஷ்மர் மெல்ல எழும்பி நிற்கிறாரு. சுத்தி நிற்கிற ஒவ்வொருத்தரையும் தன் ஞான பார்வையால பார்க்கறாரு. அங்கே மாபெரும் மன்னர்கள் இருக்காங்க. மிகப்பெரிய வில்வித்தை வீரன் கர்ணன் இருக்கான், துரியோதனன் இருக்கான், குருக்கள் இருக்காங்க. ஆனா பீஷ்மர் எந்த தயக்கமும் இல்லாம புன்னகையோடு கண்ணனை சுட்டிக்காட்டி சொல்றாரு, தர்மரே, இந்த அகில உலகத்துக்கே ஆதி மூலமானவன், சகல கலைகளுக்கும் உரிமையாளன், தர்மத்தை காக்க வந்த அவதார புருஷன் நம்ம கிருஷ்ணன்தான். வயதில இல்ல, ஞானத்திலும் குணத்திலும் அகில உலகத்துக்கே வழிகாட்டியாயிருக்கிற கண்ணனுக்குத்தான் இந்த சபையின் முதல் மரியாதை சேர வேண்டும். அவனுக்கு அக்ரபூஜை செய்வதே இந்த யாகத்துக்கு பெருமை அப்படின்னு உரக்க சொல்றாரு. இதை கேட்டதும் சபையில இருந்த பல முனிவர்களும் பாண்டவர்களும் தர்மத்தை விரும்பிய அரசர்களும் கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கரவொலி எழுப்பி சந்தோஷத்துல ஆரவாரம் பண்றாங்க. தர்மர் ரொம்பவே மனநிறைவோட தங்க தம்பாளத்துல தீர்த்தமும் மலர்களும் எடுத்துக்கிட்டு கண்ணனோட பாதங்களை கழுவி முதல் மரியாதை செய்ய போறாரு. ஆனா அங்கே ஒரு மூலையில உட்கார்ந்திருந்த சிசுபாலனோட உடம்பெல்லாம் பத்தி எரியுது. அவனால இந்த காட்சியை தாங்கிக்கவே முடியல. என்னது, இந்த மாடு மேய்க்கிற கண்ணனுக்கு முதல் மரியாதையா, இவனுக்கு அக்ரபூஜையா அப்படின்னு அவனோட அகந்தையும் பொறாமையும் தலையெடுத்து ஆடுது. சிசுபாலன் சட்டனு தன் ஆசனத்திலிருந்து எழும்பி அந்த அமைதியான சபையையே அதிர வைக்கிற மாதிரி உரத்த குரல்ல கத்துறான். நிறுத்துங்கள் அப்படின்னு சத்தம் போடுறான். சபையே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி அடைஞ்சு அமைதியாகுது. எல்லாரும் சிசுபாலனை பார்க்கறாங்க. சிசுபாலன் கர்வத்தோட முன்னாடி வந்து தர்மரையும் பீஷ்மரையும் பார்த்து கேவலமா பேச ஆரம்பிக்கிறான். தர்மரே, உனக்கு அறிவு கெட்டுப்போச்சா? இந்த சபையில எத்தனையோ பெரிய பெரிய ராஜாக்கள் இருக்காங்க, வயதில் மூத்த குருமார்கள் இருக்காங்க, வேதம் படிச்ச ரிஷிகள் இருக்காங்க.
அவங்களையெல்லாம் விட்டுட்டு இந்த அரசாங்கமே இல்லாத ஒரு சத்திரிய தர்மமே இல்லாத இந்த கண்ணனுக்கு போய் முதல் மரியாதை தர்றியே, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா அப்படின்னு கேக்குறான். அவன் இதோட நிறுத்தல. பீஷ்மரை பார்த்து, கிழவா, உனக்கு வயசானதால அறிவு மங்கி போச்சா? இந்த கண்ணன் யாரு? கோகுலத்துல மாடு மேய்ச்சவன், வெண்ணெய் திருடி தின்னவன், பெண் உடைகளை திருடின ஒரு கோழை. இவனுக்கு போய் உலகத்தின் முதல் மரியாதையை கொடுப்பீங்களா அப்படின்னு சபையோர் எல்லாரும் அருவருப்படையும் அளவுக்கு அசிங்கமா பேசத் தொடங்குறான். இத பார்த்ததும் பீமனுக்கு கோபம் தலைக்கேறுது. அவனோட கண்கள் சிவக்குது. தன் கையில இருக்கிற கதாயுதத்தை எடுத்துக்கிட்டு சிசுபாலனை ஒரே அடியில வீழ்த்த கிளம்புறான். அர்ஜுனன் தன் வில்லை எடுக்கிறான். சபையில இருந்த மத்த ராஜாக்களும் குதிச்சு போறாங்க. ஆனா அந்த இடத்துல கண்ணன் என்ன பண்ணான் தெரியுமா? கண்ணன் மெல்ல எழும்பி பீமனோட தோளத் தொட்டு, பீமா, அமைதியா இரு அப்படின்னு சொல்றான். கண்ணனோட முகத்துல எந்த கோபமும் இல்ல, எந்த பரபரப்பும் இல்ல. அதே புன்னகை, அதே அமைதி. கண்ணன் தர்மரை பார்த்து, தர்மரே, நீங்க உங்க கடமையை செய்யுங்க, அக்ரபூஜையை தொடருங்க அப்படின்னு அமைதியா சொல்றான். சிசுபாலன் இத பார்த்ததும் இன்னும் திமிராகிறான். பாத்தீங்களா, நான் திட்டின உடனே இவன் பயந்துட்டான், இவனுக்கு பதில் பேசவே துப்பில்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கண்ணனை இன்னும் கொடூரமான வார்த்தைகளால வசைபாட ஆரம்பிக்கிறான். 1, 2, 3 அப்படின்னு சிசுபாலனோட நாக்கிலிருந்து விஷ வார்த்தைகள் கொட்டிக்கிட்டே இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையிலையும் நாம சில பேரை பார்ப்போம். நாம அமைதியா இருக்க இருக்க அவங்க நம்மளை இன்னும் கேவலமா பேசி நம்ம பொறுமையை சோதிப்பாங்க. நாம பயந்துட்டோன்னு நினைச்சுக்கிட்டு எல்லார் முன்னாடியும் நம்மளை அசிங்கப்படுத்த பார்ப்பாங்க. ஆனா கண்ணன் அங்கே எண்ணிக்கொண்டிருந்தது சிசுபாலனோட தவறுகளின் எண்ணிக்கைய. சிசுபாலன் எல்லை மீறி பேச பேச அந்த சபையில அடுத்து என்ன நடந்தது? 100 தவறுகளின் கணக்கு எப்படி முடிவுக்கு வந்துச்சு? சபையில பீமனும் அர்ஜுனனும் கோபத்துல துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கண்ணன் தடுத்த ஒரே காரணத்துக்காக தங்களோட ஆயுதங்களை கீழே வச்சுட்டு பற்களை கடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. சிசுபாலன் கண்ணனோட அந்த மௌனத்தை பார்த்த உடனே தனக்கு முழு சபை மேலையும் பயமே போயிருச்சின்னு நினைச்சான். ஆஹா, நான் கத்துன உடனே இந்த கண்ணனும் பயந்துட்டான், இந்த மாபெரும் பாண்டவர்களும் அசைவற்று நிற்கிறாங்க, அப்போ இந்த சபையில என்னை எதிர்க்க ஆளே இல்லைன்னு அப்படிங்கிற மமதை அவனோட ரத்தத்துல வேகமா பாயுது. அவன் உடனே கண்ணனை நோக்கி 4-5 அடிகள் முன்னாடி எடுத்து வச்சு தம் விரலை சுட்டிக்காட்டி பேசத் தொடங்குறான். டே கண்ணா, உனக்கு கொஞ்சமாவது வெட்கம், மானம், சூடு, சொரணை இருக்காடா? இந்த சபையில இருக்கிற பெரியவங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறத பார்த்து நீந்தான் இங்க பெரிய ஆளுன்னு நினைச்சுக்கிட்டியா? நீ செஞ்ச அயோக்கியத்தனங்கள் எல்லாம் இந்த மக்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அப்படின்னு தன்னோட கெட்ட வார்த்தைகளின் வீச்சை அதிகப்படுத்துறான். அவன் அடுத்து பேசின வார்த்தைகள் தான் அந்த சபையையே அதிர்ச்சியில உறைய வச்சுது. கண்ணனோட பிறப்பையும் வளர்ப்பையும் மட்டும் பேசாம அவனோட தனிப்பட்ட வாழ்க்கையையும் அவனை நம்பி வந்த பெண்களையும் இழுத்து அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறான். ருக்மிணியை நீ எப்படி தூக்கிட்டு போன? தர்மப்படி கல்யாணம் பண்ண துப்பில்லாம ஒரு கோழைய போல திருட்டுத்தனமா தூக்கிட்டு போயிட்ட. அது மட்டுமா, நரகாசூரனை கொன்னுட்டு அவனோட சிறையில இருந்த 16,000 பெண்களை உன்னோட பொண்டாட்டிங்கன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தியே, நீ என்ன தர்ம பிரபுவா இல்ல யோக்கியனா அப்படின்னு சற்றும் தயக்கமில்லாம நச்சு வார்த்தைகளை கூட்டுறான். சபையிலிருந்த குருமார்களான துரோண்டரும் கிருபரும் தங்களோட காதுகளை பொத்திக்கிறாங்க. ஐயோ, ஒரு மாபெரும் யாக சபையில, அதுவும் இறைவனின் அவதாரமா இருக்கிற ஒருத்தனை பார்த்து இப்படியாப்பட்ட கேவலமான சொற்களை பேசுவது அப்படின்னு வேதனைப்படுறாங்க. ஆனா சிசுபாலன் நிறுத்துறதா இல்ல. 10, 20, 30 அப்படின்னு அவனோட வசைபாடல்கள் எண்ணிக்கையில ஏறிக்கிட்டே போகுது. இங்க நாம நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. சிசுபாலன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் பொய்யும் வண்ணமும் நிறைஞ்சதுதான். ஆனா அத அவன் எவ்வளவு தைரியமா உரத்த குரல்ல பேசுறான்னா, அங்க கூடியிருக்கிற சில சாதாரண மன்னர்களுக்கு ஒருவேளை சிசுபாலன் சொல்றதுல ஏதும் உண்மை இருக்குமோ அப்படின்னு லேசான சந்தேகத்தை கிளப்புற அளவுக்கு அவனோட அகந்தை சத்தம் போடுது. நம்ம நிஜ வாழ்க்கையிலையும் இதுதானே நடக்குது. யாராவது ஒருத்தன் நம்ம மேல பொறாமப்பட்டு நம்மளை பத்தி தேவையில்லாத வதந்திகளையோ இல்ல தவறான புகார்களையோ பரப்பும்போது அவன் பேசுற பொய்ய அவ்வளவு சத்தமா தைரியமா பேசுவான். நாம அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு சுத்தி இருக்கிற 4 பேரு அவன் அவ்வளவு அழுத்தமா சொல்றானே, அப்போ நாம நம்புற ஆளு மேல ஏதோ தப்பு இருக்குமோ
அப்படின்னு நம்மளையே சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவாங்க. சிசுபாலனும் அதைத்தான் எதிர்பார்த்தான். கண்ணனை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி அவனோட பெருமையை குலைச்சு அந்த ராஜசூய யாகத்தையே பாழாக்கணுங்கிறது தான் அவனோட திட்டமா இருந்தது. அவன் கண்ணனை பார்த்து, நீ ஒரு மாயக்காரன், பூதனைய கொன்னது ஒரு வீரமா? ஒரு பொம்பளைய கொன்னவன் தானே நீ? கம்சனை வீழ்த்தினது ஒரு தர்மமா? சொந்த தாய் மாமனையே தந்திரமா கொன்னவன் தானே நீ? உனக்கு அக்ரபூஜை தர்ற இந்த பீஷ்மனும் ஒரு முட்டாள், அதை வாங்கிக்கிற நீ ஒரு அயோக்கியன் அப்படின்னு எல்லை கடந்து வார்த்தைகளை வீசுறான். அப்போ அந்த சபையில ஒரு பயங்கரமான அமைதி நிலவுது. எல்லாரும் கண்ணனோட முகத்தை பார்க்கறாங்க. கண்ணன் அங்க எப்படி நின்னான் தெரியுமா? அவனோட திருமுகத்துல ஒரு சிறு கோபம் கூட இல்ல. அவனோட தாமரை போன்ற கண்கள்ல எந்தவித கலக்கமும் இல்ல. உதட்டுல அதே மெல்லிய ஆழமான புன்னகை. ஆனா அவனோட மனசுக்குள்ள ஒரு கணக்கு ஓடிக்கிட்டு இருந்தது. 50, 60, 70. சிசுபாவனோட நச்சு நாக்குல இருந்து தவறுகள் கொட்டிக்கிட்டே இருந்தது. கண்ணன் அவனோட அத்தை சாசாகிக்கு கொடுத்த அந்த 100 தவறுகள் என்கிற எல்லைக்கோட்டுக்கு சிசுபாலன் அதிவேகமா ஓடிக்கிட்டு இருந்தான். ஆனா அத அந்த முட்டாள் சிசுபாலன் உணரவே இல்ல. கண்ணன் ஏன் இந்த அளவுக்கு அமைதியா இருந்தான்? அவனோட இந்த மௌனம் வெறும் பொறுமைதானா, இல்ல அதுக்கு பின்னால வேற ஏதோ ஒரு மாபெரும் சத்தியம் இருக்கா? சிசுபாலனோட வசைபாடல்கள் சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரோட பொறுமையும் சோதிச்சுக்கிட்டு இருக்கு. அங்கிருந்த சான்றோர்கள் ரிஷிகள்லாம் காதுகளை பொத்திக்கிட்டு தலை குனிஞ்சு உட்கார்ந்திருக்காங்க. அப்போ சபையில ஒரு கேள்வி பிறக்குது. சுத்தி நின்ன சிற்றரசர்களும் மக்களும் தங்களுக்குள்ள ரகசியமா கிசுகிசுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் கண்ணன் இன்னும் அமைதியா இருக்கான்? இவ்வளவு தூரம் ஒருத்தன் இறங்கி வந்து அசிங்கப்படுத்துறானே, பதிலே சொல்லாம முகம் மலர சிரிச்சுக்கிட்டு நிற்கிறானே. ஒருவேளை கண்ணன் கிட்ட பதில் பேச வார்த்தை இல்லையா, இல்ல சிசுபாலனோட படைபலத்தை பார்த்து கண்ணன் பயந்துட்டானா அப்படின்னு சில பேர் தப்பா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த உலகம் எப்பவுமே சத்தம் போடுறவனைத்தான் வீரன்னு நினைச்சு ஏமாந்து போகும். அமைதியா இருக்கிறவனை பலவீனமானவன்னு தப்பா எடை போடும். ஆனா கண்ணனோட அந்த மௌனம் பலவீனமா? கண்டிப்பா இல்ல. கண்ணன் அங்கே காட்டினது ஒரு ஆழமான ஆன்மீக அமைதி, தன் சுய கட்டுப்பாட்டின் உச்சகட்டம். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் பல முறை வந்திருக்கும். ஆஃபீஸில் நாம ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருப்போம், இல்லை குடும்பத்தில் ஒரு முக்கியமான விசேஷத்தில் இருப்போம். அங்கே ஒருத்த வந்து தேவையில்லாமல் நம்மளை வம்பிழுத்து நம்ம கோபத்தை தூண்டிவிட பார்ப்பான். நாமளும் அவனோட பேச்சை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தில் சத்தம் போட்டு நம்ம சுய கட்டுப்பாட்டை இழந்தா என்னாகும்? அங்கே வர்ற மற்றவங்க பார்வையில் இவனும் அவனும் ஒன்று தான், 2 பேருமே சண்டைக்காரனுங்கன்னு முடிவுக்கு வந்துருவாங்க. எதிரி ஜெயிக்கிறானோ இல்லையோ அவனோட நோக்கம் நிறைவேறிடும். அதாவது நம்ம நிம்மதியையும் கண்ணியத்தையும் கெடுக்கிறது தான் அவனோட நோக்கம். கண்ணன் இந்த இடத்துல நமக்கு உணர்த்துற மிகப்பெரிய பாடம் இதுதான். எதிரி உன்னை தாக்குறதுக்காக வீசுற முதல் ஆயுதமே உன்னோட கோபந்தான். நீ கோபப்பட்டா அவன் போட்ட வலையில நீ விழுந்துட்டேன்னு அர்த்தம். ஆனா நீ அமைதியா புன்னகையோட இருக்கும்போது அவன் வீசுற அத்தனை நச்சு வார்த்தைகளும் அவனுக்கே திரும்ப போய் அவனையே தடிக்கும். சிசுபாலனுக்கும் அதுதான் ஆச்சு. கண்ணன் அமைதியா இருக்க இருக்க சிசுபாலனுக்கு கோபம் இன்னும் அதிகமாகுது. இவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்துறேனே, இவன் மூஞ்சில ஒரு சின்ன பயமோ இல்ல கோபமோ வரமாட்டேங்குதே அப்படிங்கிற வெறி அவனுக்குள்ள எரியுது. அவன் மேலும் உரத்த குரல்ல 80, 85, 90ன்னு தப்புகளுக்கு மேல தப்புகளை செஞ்சுக்கிட்டே போறான். டேய் கண்ணா, உன்னை எல்லாரும் கடவுள்னு கும்பிடுறாங்களே, நீ கடவுளா இருந்தா என்ன சபிச்சு பாரேன். உன் சுதர்சன சக்கரத்தை எடுத்து என் மேல வீசி பாரேன். உன்னால முடியாது, ஏன்னா நீ ஒரு கோழை அப்படின்னு கர்வத்தோட சவால் விடுறான். அப்போ கண்ணன் மெல்ல தன் நத்தை சாசாகியின் முகத்தை நினைச்சு பார்க்கறான். அவள் கண்ணீரோட கேட்ட அந்த வாக்குறுதி, கண்ணா, என் மக செய்யற 100 தவறுகளை நீ மன்னிக்கணும். கண்ணன் மனசுக்குள்ள என்றான். 91, 92, 93, 94. ஒவ்வொரு தவறாக எண்ணிக்கை வேகமா 100ஐ நோக்கி போய்கிட்டு இருக்கு. கண்ணன் தன் அத்தைக்கு கொடுத்த வாக்குறுதியை எந்த சூழ்நிலையிலும் மீறமாட்டாங்கன்னு எவ்வளவு துல்லியமா இருந்தான்னு தெரியுமா? 99 தவறுகள் வரைக்கும் அவன் அமைதியாத்தான் இருந்தான். ஏன்னா தர்மத்தின் பாதையில வாழ்றவங்க தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை எந்த சூழ்நிலையிலும் மீறமாட்டாங்க. ஆனா அதே நேரத்துல அந்த வாக்குறுதிக்கான எல்லை முடியும் போது தர்மத்தை காக்க அவங்க எடுக்கிற அவதாரம் ரொம்ப கொடூரமானதா இருக்கும். சபையில இருந்த பீஷ்மர் கண்ணனை பார்க்கறாரு. பீஷ்மருக்கு விஷயம் புரியுது. ஆஹா, கண்ணை ஏதோ ஒரு பெரிய எல்லைக்கோட்டை கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கான். சிசுபாலன் தன் மரணத்தை தானே தன் நாக்கால தேடிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பீஷ்மருக்கு விளங்குது.
சிசுபாலன் தன்னோட 98வது 99வது தவறுகளை கடந்து அந்த வரலாற்று சிறப்புமிக்க 100வது தவறை நோக்கி நகர்றான். அந்த 100வது தவறு என்ன? அது முடிந்த அடுத்த நொடி கண்ணனோட புன்னகை மறைஞ்சு அவனோட முகம் எப்படி மாறிச்சு? சபையில பதற்றம் உச்சகட்டத்தை எட்டுது. மண்டபத்துல கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மன்னர்களும் முனிவர்களும் மூச்சு விடக்கூட பயந்து அமைதியா நிற்கிறாங்க. சிசுபாலனோட நச்சு நாக்கிலிருந்து வார்த்தைகள் தீப்பொறியா கொட்டுது. அவன் கண்ணனை பார்த்து, டே கண்ணா, நீயும் உன் கூட்டமும் சேர்ந்து இந்த தர்மனை ஏமாத்தி உலகத்தையே உங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வர பாக்குறீங்க. நீ ஒரு சாமானிய இடைக்குலத்தான், உனக்கு எந்த தகுதியும் இல்ல அப்படின்னு கர்வத்தின் உச்சத்திலிருந்து கத்துறான். அப்போ கண்ணனோட மனசுக்குள்ள அந்த துல்லியமான கணக்கு ஒலிக்குது. 98, 99, 100. ஆம், தாய் சாசாகிக்கு கண்ணன் கொடுத்த அந்த 100 தவறுகள்கிற எல்லைக்கோடு சரியா நிறைவடைஞ்சது. 100 மன்னிப்புகளும் முடிஞ்ச அந்த அடுத்த நொடி அந்த மாபெரும் சபையில ஒரு பயங்கரமான மாற்றம் நடக்குது. இதுவரைக்கும் புன்னகையோட சாந்தமான பார்வையோடு நின்னுகிட்டு இருந்த கண்ணனோட திருமுகத்தில் இருந்த அந்த மெல்லிய சிரிப்பு மாயமா மறையுது. அவனோட கண்கள்ல இருந்து ஒரு தெய்வீகமான, அதே நேரத்துல அநீதியை அழிக்கிற விஸ்வரூப கோபம் வெளிப்படத் தொடங்குது. கண்ணன் தன் ஆசனத்துல இருந்து மெல்ல எழும்பி நிற்கிறான். அவன் எழும்பி நின்ன உடனே அந்த முழு யாக மண்டபமுமே ஒரு கணம் அதிர்ந்து அடங்குது. கண்ணன் மிக கம்பீரமான ஆழமான குரல்ல பேசத் தொடங்குறான். சிசுபாலனே, நிறுத்து! அந்த ஒற்றைச் சொல் சபையிலே இருந்த அத்தனை பேரோட நெஞ்சையும் உலுக்குது. கண்ணன் சொல்றான், சிசுபாலனே, என் அத்தை சாசாகியின் பெத்த வயிறு எரியக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக, அவள் பாதத்துல விழுந்து கேட்ட அந்த ஒரே வாக்குறுதிக்காக, இதுவரைக்கும் நீ செஞ்ச 100 தவறுகளை, 100 அசிங்கமான வசைபாடல்களை நான் பொறுத்துக்கிட்டேன். நீ என்ன பழித்து பேசிய அத்தனை வார்த்தைகளையும் என் அத்தையின் முகத்துக்காக நான் மன்னிச்சு விட்டேன். இதை கேட்டதும் சிசுபாலனுக்கு ஒரு கணம் தூக்கி வாரி போடுது. ஆனா அவனோட தலைக்கேறிய அகந்தை அவனை யோசிக்க விடல. சிசுபாலன் கர்வத்தோட ஒரு இளக்காரமான சிரிப்பை சிரிச்சுக்கிட்டு, ஓஹோ, 100 தவறு முடிஞ்சு போச்சா கண்ணா? அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணிடுவ? என்னை கொன்னுடுவியா? இதோ பார், இன்னும் திட்டுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கண்ணனை நோக்கி அந்த 101வது வசைபாடலை வீசுறான். நீ ஒரு கொடூரமான தந்திரக்காரன்டா அப்படின்னு 101வது தவறான வார்த்தை அவனோட நாக்க விட்டு வெளியே வருது. அவ்வளவுதான். எல்லை மீறிய அந்த தருணத்துல தர்மத்தின் பொறுமை முடிவுக்கு வந்துச்சு. நாம நம்ம நிஜ வாழ்க்கையிலையும் கவனிக்க வேண்டிய மிகப்பெரிய பாடம் இதுதான். நம்ம கிட்ட இருக்கிற அன்பு, பொறுமை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை எல்லாமே தகுதியான மனிதர்களுக்குத்தான் காட்டப்படணும். எல்லை மீறி நம்ம ஆத்ம கௌரவத்தையும் நம்ம தர்மத்தையும் அழிக்க நினைக்கிற மனிதர்கள்கிட்ட நாம தயக்கம் காட்டவே கூடாது. 100 முறை மன்னிச்சேன், ஆனா எல்லை மீறினா உனக்கான எல்லையை நானே தீர்மானிப்பேங்கிற தெளிவு நமக்கு இருக்கணும். 101வது தவறு நடந்த அந்த நொடிக்கணத்துல கண்ணன் தன் வலது கரத்தை மேலே உயர்த்துறான். அவனோட ஆள்காட்டி விரல்ல இருந்து வெளிப்பட்ட அந்த ஒளிரும் சுதர்சன சக்கரம் அங்கே என்ன அதிர்வலைகளை உருவாக்கிச்சு? சிசுபாலனோட அகந்தைக்கு கிடைத்த அந்த இறுதி தண்டனை என்ன? 101வது தவறு சிசுபாலனின் நாக்கிலிருந்து வெளிப்பட்ட அந்த அடுத்த கணம் யாக மண்டபத்திலிருந்த காற்றில் ஒரு விசித்திரமான உஷ்ணம் பரவுது. இதுவரை சிசுபாலனின் கூச்சலை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த இயற்கை கூட ஒரு நொடி ஸ்தம்பித்து நிற்குது. கண்ணன் தன் வலது கரத்தை உயர்த்திய அந்த மாத்திரத்தில் அவனுடைய ஆள்காட்டி விரலிலிருந்து சுதர்சன சக்கரம் வெளிப்படுது. அது சாதாரணமான ஒரு ஆயுதம் கிடையாதுங்க. கோடி சூரியன்கள் ஒன்றாக சேர்ந்து ஒளி வீசினால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட பிரகாசத்தோடு, சுழலும்போது எழும் பேர் இரைச்சலோடு அந்த சக்கரம் பிரபஞ்சத்தின் ஆதி சக்தியாக வெளிப்படுது. யாக மண்டபத்தில் இருந்த அத்தனை ராஜாக்களும் முனிவர்களும் அந்த ஒளியை தாங்க முடியாமல் தங்களோட கண்களை மூடிக்கிறாங்க. சிசுபாலன் இதுவரைக்கும் தன்னிடமிருக்கும் படைபலத்தையும் தன் நண்பர்களின் ஆதரவையும் நம்பிதான் கர்வத்தோடு ஆடிக்கிட்டிருந்தான். ஆனா கண்ணனின் விரலில் சுழலும் அந்த சுதர்சன சக்கரத்தை பார்த்த அந்த நொடியில் அவனோட உடம்பிலிருந்த அத்தனை இரத்தமும் உறைந்து போகுது. அவனோட கர்வமும் அகந்தையும், இத்தனை நேரமாக நாவிலிருந்து கொட்டிய வன்மமும் ஒரே நொடியில் பனியாக உருகுது. அவனுக்கு தொண்டை அடைக்குது. தன் வாழ்நாளில் முதன்முறையாக மரணத்தின் பயம் அவனோட கண்கள்ல வெளிப்படுது. ஐயோ, கண்ணன் வெறும் மனிதனில்லையே, இவன் பிரபஞ்சத்தின் பரம்பொருளாயிற்றே என்கிற உண்மை அவனுக்கு அப்போதான் புரியுது.
ஆனா அந்த உண்மையை அவன் உணர்வதற்குள்ளாகவே காலம் கடந்துவிட்டது. கண்ணன் தன் அமைதியான தீர்க்கமான குரலில் ஒரே ஒரு வார்த்தைதான் சொல்றான். சுதர்சனா, உன் கடமையை செய். அவ்வளவுதான். கண்ணனின் விரலிலிருந்து விடுபட்ட சுதர்சன சக்கரம் மின்னல் வேகத்தில் காற்றை கிழித்துக் கொண்டு பாய்கிறது. சபையிலிருந்த யாரும் இமை மூடி விழிப்பதற்குள் சிசுபாலன் நின்று கொண்டிருந்த இடத்தை நோக்கி அது சென்று மீழ்கிறது. அடுத்த நொடி தன் நாவால் தர்மத்தையும் இறைவனையும் அசிங்கப்படுத்திய சிசுபாலனின் தலை அவனுடைய உடலிலிருந்து துண்டிக்கப்பட்டு நிலத்தில் விழுகிறது. யாக மண்டபமே பேரமைதியில் மூழ்குகிறது. இத்தனை நேரமாக அநீதியின் குரலாக ஒலித்துக் கொண்டிருந்த ஒரு அகந்தையின் கதை ஒரே நொடியில் முடிவுக்கு வந்தது. சிசுபாலன் வீழ்ந்த அந்த தருணத்தில் அவனுடைய உடலிலிருந்து ஒரு திவ்யமான ஒளி வெளிப்பட்டு அது நேராக சென்று கண்ணனின் பாதங்களில் கலந்தது. யோசித்துப் பாருங்கள், அத்தனை வசைபாடி அத்தனை பொறாமையோடு வாழ்ந்த சிசுபாலனுக்கு கூட கண்ணனின் பாதங்களில் முக்தி கிடைத்தது. ஏன்னா அவன் பகவானை அன்பால் நினைக்கவில்லை என்றாலும் வன்மத்தாலும் வெறுப்பாலும் எப்போதும் கண்ணனையே நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனா இந்த சம்பவம் நமக்கு சொல்லும் மிகப்பெரிய வாழ்வியல் சத்தியம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையிலும் சிசுபாலனைப் போல எல்லை மீறும் மனிதர்கள் கண்டிப்பாய் வருவார்கள். நாம அமைதியாக இருப்பது நம்ம பலவீனம் என்று நினைத்து நம் ஆத்ம கௌரவத்தை சீண்டுவார்கள். கண்ணன் காற்ற பாதை ரொம்ப தெளிவானது. 1. உன் பொறுமை தர்மத்தின் வழியில் இருக்கட்டும். 2. மன்னிப்பு என்பது உன்னுடைய உயரிய குணமாக இருக்கட்டும். 3. ஆனா அந்த பொறுமையையும் மன்னிப்பையும் உன்னுடைய பலவீனமாக ஒருவன் நினைக்கத் தொடங்கினால் அவனுக்கான எல்லைக்கோட்டை நீயே தீர்மானி. நமது வாழ்க்கையில் சுதர்சன சக்கரம் என்பது வேறொன்றுமில்லை, நம்மை நாமே காத்துக்கொள்ள நாம் எடுக்கும் தீர்க்கமான முடிவுகளும் எல்லைகளும் தான். சிசுபாலன் வதம் முடிந்தது. ராஜசூய யாகம் தர்மரின் தலைமையில் பிரம்மாண்டமாக நிறைவடைந்தது. ஆனா இந்த 100 தவறுகளின் கதையிலிருந்து நாம நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்க வேண்டிய அந்த இறுதி ஆன்மீக பாடம் என்ன? நாம எப்படி நம்ம வாழ்க்கையில் சிசுபாலன்களை கையாள வேண்டும்? இந்த சிசுபாலன் வதத்திலிருந்து கண்ணன் நமக்கு கத்துக் கொடுக்க நினைக்கிற அந்த முக்கியமான வாழ்க்கை பாடம் என்ன? அதை நாம நம்ம தினசரி வாழ்க்கையில எப்படி பயன்படுத்தணும்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பல நேரங்கள்ல மன அழுத்தமும் அமைதியின்மையும் வர்றதுக்கு முக்கிய காரணமே என்ன தெரியுமா? நாம தப்பான ஆட்களுக்கு தேவையில்லாம அதிக பொறுமையையும் அளவுக்கு அதிகமான மன்னிப்புகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தான். நம்ம குடும்பத்துல சில உறவினர்கள் இருப்பாங்க, ஆபீஸ்ல கூட வேலை செய்யற சில சகாக்கள் இருப்பாங்க, இல்ல நாம உயிரா நினைக்கிற நண்பர்கள் சில பேர் இருப்பாங்க. அவங்க நம்மள திரும்ப திரும்ப மனசு காயப்படுத்துற மாதிரி பேசுவாங்க. நம்ம பலவீனத்தை பிடிச்சுக்கிட்டு எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்துவாங்க. நாம என்ன நினைப்போம்? சரி, போனா போகுது, நம்ம சொந்தம் தானே, போனா போகுது, நம்ம கூட இருக்கிறவன் தானே அப்படின்னு அமைதியா போய்கிட்டே இருப்போம். ஆனா கண்ணன் நமக்கு என்ன தெளிவா சொல்றான் தெரியுமா? பொறுமைங்கிறது ஒரு மாபெரும் ஆயுதம்தான். ஆனா அந்த பொறுமைக்கு ஒரு எல்லைக்கோடு கண்டிப்பா இருக்கணும். ஒருத்தன் தப்பு பண்ணும்போது அதை சுட்டி காட்டுறது தர்மம். அதை அவன் திருத்திக்க ஒரு வாய்ப்பு தர்றது கருணை. ஆனா அவன் திருந்தாம அதை தன்னோட உரிமையா நினைச்சுக்கிட்டு மேல மேல உங்களை மிதிக்க வரும்போது நீங்க அமைதியா இருக்கிறது பொறுமை கிடையாது. அது உங்களை நீங்களே அழிச்சுக்கிற கோழைத்தனம். கண்ணன் சிசுபாலனுக்கு 100 வாய்ப்புகள் கொடுத்தான். ஏன்னா அவனோட அத்தைக்கு கொடுத்த வாக்குறுதி ஒரு பக்கம் இருந்தாலும் எதிராளிக்கு திருந்த முழு வாய்ப்பு தரணுங்கிறது தான் தர்மத்தின் வழி. ஆனா அந்த 100 வாய்ப்புகளையும் சிசுபாலன் தன் அகந்தையால வீணாக்கி 101வது தப்பு செஞ்சப்போ கண்ணன் ஒரு நொடி கூட யோசிக்கல. உடனே தன் சுதர்சன சக்கரத்தை எடுத்து தர்மத்தை நிலைநாட்டினான். நம்ம வாழ்க்கையிலையும் நாம சில கடினமான முடிவுகளை எடுக்க கத்துக்கணும். யார் ஒருத்தர் உங்க அமைதியை பலவீனம்னு நினைச்சு எல்லை மீறுறாங்களோ, யார் உங்களோட சுயமரியாதையை திரும்ப திரும்ப காயப்படுத்துறாங்களோ, அவங்க கிட்ட இருந்து உங்களை விலக்கிக்கிறது தான் நீங்க கையில எடுக்க வேண்டிய சுதர்சன சக்கரம். எல்லா இடத்துலையும் சண்டை போட தேவையில்லை. ஆனா இதுக்கு மேல என் வாழ்க்கையில உனக்கு இடமில்லை அப்படின்னு தெளிவா ஒரு கோடு போடுற அந்த மன உறுதி உங்ககிட்ட இருக்கணும். கண்ணன் காட்டிய அந்த அமைதியும் தேவைப்படும் போது காட்டிய அந்த துணிச்சலும் தான் ஒரு சரியான மனிதனுக்கான அடையாளம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் அப்படி யாராவது எல்லை மீறி உங்களை நிம்மதி இல்லாம ஆக்குறாங்களா? அவங்க கிட்ட இன்னைக்கே உங்களோட எல்லை கோட்டை தெளிவா முடிவு பண்ணுங்க. தர்மத்தின் வழியில நீங்க நின்னீங்கன்னா கண்ணன் எப்பவும் உங்க கூடவே இருப்பான். இந்த சிசுபாலன் வதம் கதையும் இதிலிருந்து நாம கத்துக்கிட்ட ஆன்மீக வாழ்க்கை பாடமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி 100 தப்புகளை மன்னிச்சு அப்புறம் எல்லைக்கோடு போட்ட அனுபவம் இருக்கா? அதை கீழே கமெண்ட்ல என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. நான் உங்க கருத்துக்களை படிக்க காத்துக்கிட்டு இருக்கேன்.
உங்க நண்பர்கள் குடும்பத்தினர்ல யாராவது இந்த மாதிரி பொறுமையின் எல்லையில தவிச்சுக்கிட்டு இருந்தா அவங்களுக்கும் தெளிவு கிடைக்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து பகவத்கீதையின் ஆழமான கருத்துக்களையும் மகாபாரதத்தின் அற்புத வாழ்க்கை பாடங்களையும் தெரிஞ்சுக்க நம்ம கிருஷ்ணா கீதா விஸ்டம் யூடியூப் சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு தேவையான ஆன்மீக கதையோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் உங்கள் வாழ்க்கை அமைதியும் தெளிவும் நிறைந்ததாக இருக்கட்டும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.